அப்படின்னா ஆடுகளை எங்கே விற்றா அதிக விலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஆடுகளை வளர்த்தா மட்டும் போதாது, சரியான இடத்துல விற்பனை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்றா சில நேரங்களில் வியாபாரிகள் அவங்க காரணமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த விலை குறையலாம். அதனால் முதல்ல வாரச்சந்தை விலையை தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்க அந்த இறைச்சி கடைகள், அப்புறம் மொத்த வியாபாரிகளாக இருப்பாங்களா அவங்க, நம்ம நேரடியாக பண்ணைக்கு வாங்குவாங்கள்ல அவங்கக்கிட்டலாம் நம்ம விலையை விசாரிக்கணும். ஆடு நல்ல எடை, ஆரோக்கியம், வயசு, இனத்துக்கு ஏற்றதாக இருந்தால் நேரடி விற்பனை மூலம் நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஒரே இடத்துல விலையை கேட்டு முடிவு செய்யாமல் குறைஞ்சது 3 இடங்களில் விலையை ஒப்பிட்டு பார்த்து விற்பனை செய்யணும். ஓகேங்களா? அதனால் எப்போயுமே இப்போல்லாம் நிறைய சோசியல் மீடியாக்கள்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் விற்கலாம். ஓகேங்களா? ஒரே இடத்துல விலையை கேட்டு முடிவு பண்ணாதீங்க. குறைஞ்சது 3 இடங்களில் விலையை ஒப்பிட்டு அதுக்கப்புறம் விற்பனை செய்யணும். ஒரு வியாபாரி பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்டே உடனே விற்றுறாதீங்க. ஏன்னா அவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க. நம்மள்கிட்ட கம்மியாக வாங்கிட்டு அங்கே போய் விலை கூட ஏற்றி விற்பாங்க. அதனால் எல்லாருமே நிலவில் வச்சுக்கோங்க. ஆடு வளர்ப்பில் லாபம் மட்டும் கிடையாது, சரியான விலையில் விற்பதில் தான் உண்மையான லாபம் இருக்குது. இப்படிப்பட்ட பயனுள்ள ஆடு வளர்ப்பு தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.